அப்போ ஒரு முதல்வருடைய நேரடியான கண்காணிப்புல பார்வையில அறிவுறுத்தல்ல செயல்படக்கூடிய துறையை எந்த அளவுக்கு துரிதமான வேகமான முறையில் செயல்படுத்தி இருக்கணும். கள்ளக்குறிச்சியில நடைபெற்ற இந்த கள்ளச்சாராய விசச்சாராய சாவை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அருகாமையிலேயே இது போன்று கள்ளச்சாராயங்கள் விற்பனை செய்யப்பட்டு அங்குதான் குடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வெளிவரும் போது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ இருக்கட்டும், கவுன்சிலராக இருக்கட்டும், கவுன்சிலர், எம்எல்ஏ, அமைச்சர்கள், எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய தலையீடுகள்னால காவல்துறை தன்னிச்சையாக செயல்பட முடியாமல் போன நிகழ்வு தான் இது போன்ற தவறுகளுக்கு மிக. அதாவது கல்வராயன் மலைப்பகுதியில் 24 மணி நேரமும் விஷச்சாராயம் காய்ச்சக்கூடிய செயல்பாடுகள் நடந்துகிட்டே இருக்கு. அங்கு காய்ச்சப்பட்டு பல்வேறு பகுதிகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இது சாதாரண ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய நிகழ்வுன்னு எடுக்க முடியாது. மிகப்பெரிய ஒரு கார்பரேட் கம்பெனி செயல்பட்டது போல மிகப்பெரிய தொழில் அதிபர் அங்க பல ஆயிரக்கணக்கான லிட்டர் அளவில் காய்ச்சி பல பகுதிகளுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா பல லாரிகள்ல சென்றுட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை தான் அனுப்பிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மது குடிச்சு நிறைய பேர் தாலி அறுத்து விதவைகளாக இருக்காங்க. விதவைகள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் பேசுறாங்க. இப்போ இந்த கள்ளக்குறிச்சியில எத்தனை விதவைகள் உருவாகி இருக்காங்க? ஏன் கனிமொழி அவர்கள் அங்கு சென்று அந்த விதவைகளுக்கு ஆறுதல் சொல்லல? இந்த 42 பேர் இறந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இன்னும் இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. வரக்கூடிய 2026 தேர்தல் வரைக்கும் இந்த விவகாரம் பிரதிபலிக்க போகுது. இந்த நிகழ்விலிருந்து பாஜகவை நேரடியாகவே களத்தில் குதிச்சுட்டாங்க. நாம இறங்கி திமுகவுக்கு எதிராக களமாடணும். திமுகவினால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி பக்கபலமாக இருந்து செயல்படணும் அப்படிங்கிற நிலையில் தான் இது போன்ற 1 லட்சம் ரூபாய் இறந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற அறிவிப்பையும் ராகுல் காந்தியுடைய குடிமி அகிலேஷ் யாதவுடைய கையில இருந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துக்கான சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது அகிலேஷ் யாதவுடைய தோல்ல பயணம் செய்து அங்க வெற்றி பெற்றாங்க. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேயர்களுக்காக நம்முடைய இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு நெல்லை சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் இது இந்த திமுக ஆட்சியில் இது 2வது முறையாக நடக்குது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஊரில் இப்போது 40க்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்காங்க. அங்கே அடக்கம் செய்யக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக அந்த ஊரில் தெருக்களில் வண்டி போகக்கூடியதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊரே சுடுகாடாக மாறிவிட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எழுந்துகிட்டு இருக்கு. அதாவது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கொரோனா வந்த காலகட்டத்தில் கூட இப்படியான ஒரு நிகழ்வு நடந்தது கிடையாதுன்னு சொல்லலாம். அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் இறப்பு செய்திகள் வரும், அந்த நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இது ஒரு பகுதியிலேயே ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சாவுகள் விழக்கூடிய நிகழ்வு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நேற்று பார்க்கும்போது 15, 16 அப்படின்னு இருந்துச்சு. காலையில் பார்க்கும்போது 30 பேர் அப்படின்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 42 பேர் வரைக்கும் இறந்திருக்காங்க. இன்னும் 15க்கு மேற்பட்டவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரியஸ் கண்டிஷனில் இருந்துகிட்டு இருக்காங்க, கவலைக்கிடமான நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் தெரிவிச்சிட்டு இருக்கு மருத்துவமனை நிர்வாகத்துடைய ரிப்போர்ட். அப்போ இன்னும் பல பேர் இறப்பதற்கான ஒரு சூழ்நிலையில இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த மருத்துவமனை ரிப்போர்ட் சுட்டி காட்டுது. இப்போ இது போன்ற நிகழ்வு நீங்க ஏற்கனவே சொன்னது போலதான் மரக்காணத்தில் கடந்த ஆண்டு மே மாதம் இதே போன்று 30 பேர் கள்ளச்சாராயத்தினால சாவு ஏற்படுது. அப்போ ஒரு நிகழ்வு நடந்த பிறகு அங்கு ஆளும் வர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது போன்ற தவறுகள் நடக்காத வண்ணம் துரித நடவடிக்கை எடுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா துரித நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்னா தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் தலைமையில் காவல்துறை இருந்துகிட்டு இருக்கு. அதாவது காவல்துறை இலாகா வேறு ஒரு அமைச்சர் வசம் இருந்தாலும் கூட பரவாயில்லை, முதலமைச்சருடைய நேரடியான பார்வையில் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு முதல்வருடைய நேரடியான கண்காணிப்புல பார்வையில் அறிவுறுத்தல்ல செயல்படக்கூடிய துறையை எந்த அளவுக்கு துரிதமான வேகமான முறையில் செயல்படுத்தி இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற இந்த கள்ளச்சாராய விசச்சாராய சாவை பொறுத்த வரைக்கும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அருகாமையிலேயே இது போன்று கள்ளச்சாராயங்கள் விற்பனை செய்யப்பட்டு அங்குதான் குடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வெளிவரும் போது அப்போ காவல்துறையினர் இருக்கக்கூடிய நிலையில காவல்துறையினருடைய காவல் நிலையத்துக்கு அருகாமையிலே நடக்கிறது அப்படின்னா காவல்துறையினரால் அங்க செயல்பட முடியாத நிலை இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே பார்க்க முடியும். காவல்துறையினர் தன்னிச்சையாக செயல்பட்டால் எந்த மூலையில தவறு நடந்தாலும் அவர்களால் அக்யூஸ்டை கண்டுபிடிக்க முடியும், தவறுகளை தடுத்து நிறுத்த முடியும். ஆனா நம்ம நாட்டுடைய நம்ம மாநிலத்துடைய சாபக்கேடு என்ன அப்படின்னா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ இருக்கட்டும், கவுன்சிலராக இருக்கட்டும், கவுன்சிலர், எம்எல்ஏ, அமைச்சர்கள்,
எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய தலையீடுகள்னால காவல்துறை தன்னிச்சையாக செயல்பட முடியாமல் போன நிகழ்வு தான் இது போன்ற தவறுகளுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாகவே வைக்க முடியும். ஏன்னா காவல் நிலையத்துக்கு அருகாமையில் ஒரு தவறு நடக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மக்களே காவல்துறை மீது கேள்விகளை கேட்பாங்க அப்படிங்கிற எண்ணம் காவல்துறைக்கு இருக்கும். அதையும் தாண்டி காவல்துறையினர் கண்டுக்காம விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள் வெளிவரும் போது பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்க அரசியல் தலையீடு இருக்கு. இதை மையப்படுத்தி தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையை பாத்தீங்க அப்படின்னா யார் யாருடைய தலையீடு அங்க இருக்கிறது, பொறுப்பு அமைச்சராக ஏவா வேலு இருந்துட்டு இருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய 2 திமுக எம்எல்ஏக்களுடைய தலையீடு இருக்கிறது, இப்படிங்கிற காரணங்களை வந்து அன்புமணி அவர்கள் அறிக்கையிலேயே சுட்டி காட்டியிருக்காங்க. அங்கு திமுக கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே அங்கு வைக்கப்பட்ட கட் அவுட்டுகளை பொறுத்த வரைக்கும் கட் அவுட்டுகள் வந்து இந்த சாராய விற்பனை செய்யக்கூடியவர்கள் மூலமாக அங்கு கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டுச்சு, பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிற கருத்துக்களையும் அன்புமணி அவர்கள் பதிவு பண்றாங்க. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் அப்படிங்கிறது கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அதாவது கல்வராயன் மலைப்பகுதியில் 24 மணி நேரமும் விஷச்சாராயம் காய்ச்சக்கூடிய செயல்பாடுகள் நடந்துகிட்டே இருக்கு. அங்கு காய்ச்சப்பட்டு பல்வேறு பகுதிகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இது சாதாரண ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய நிகழ்வுன்னு எடுக்க முடியாது. மிகப்பெரிய ஒரு கார்பரேட் கம்பெனி செயல்பட்டது போல மிகப்பெரிய தொழில் அதிபர் வந்து அங்க பல ஆயிரக்கணக்கான லிட்டர் அளவில் காய்ச்சி பல பகுதிகளுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா பல லாரிகள்ல சென்றுட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை தான் நடந்துட்டு இருக்கு. பல பகுதிகளுக்கு அனுப்பி வியாபாரம் பண்ணி அதன் மூலம் பணம் கிட்டக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணிருக்காங்க. அப்போ இதை ஏன் ஆளும் வர்க்கம் நடவடிக்கை எடுக்கல? மரக்காணத்தில் நடந்த நிகழ்வை முன்னுதாரணமாக எடுத்து செயல்பட்டிருந்தா இதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம், ஆட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய களங்கத்தையும் தொடச்சிருக்கலாம். திமுக தேர்தல் சமயத்தில் என்ன கருத்துக்களை முன் வச்சாங்க? மதுவிலக்கு, அதாவது மதுவிலக்கு கொண்டு வரப்படும் அப்படிங்கிற கருத்துக்கள், மது இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்கும் அப்படி கருத்துக்களை முன் வச்சாங்க. குறிப்பாக கனிமொழி எம்பி அவர்கள் தெரிவிச்சா நாம இப்ப பார்க்கணும். அதாவது இங்க பாத்தீங்கன்னா மது குடிச்சு நிறைய பேர் தாலி அறுத்து விதவைகளாக இருக்காங்க, விதவைகள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் பேசுறாங்க. இப்போ இந்த கள்ளக்குறிச்சியில எத்தனை விதவைகள் உருவாகி இருக்காங்க? ஏன் கனிமொழி அவர்கள் அங்கு சென்று அந்த விதவைகளுக்கு ஆறுதல் சொல்லல? இது ஒரு கேள்வியா இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இது போன்ற நிகழ்வுகளை ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது. இது வந்து அரசுடைய அலட்சியம் தான். இப்போ நாம் தமிழர் சீமான் அவர்களும் இதையே தான் சுட்டி காட்டியிருக்காங்க. ஒரு நிகழ்வு நடந்த உடனே நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? ஆட்சியரை இடமாற்றம் பண்ணிக்கிறீங்க, காவல்துறை கண்காணிப்பாளரை இடமாற்றம் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன தண்டனை? ஏன்னா நீங்க தானே ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு வந்து இடமாற்றம் பண்ணக்கூடிய நீங்க ஆளும் வர்க்கம் அதிகார வர்க்கத்துக்கு என்ன தண்டனை, அவங்க பண்ண தவறுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்காங்க. இது எல்லாமே சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்திரிகையாளனாக என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா, திமுக 3 ஆண்டுகளை நிறைவு செய்து 4வது ஆண்டுல தன்னுடைய பயணத்தை எடுத்து சென்றுட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு, மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்வலையை அதிர்ச்சியலையை உருவாக்கக்கூடிய நிகழ்வா இது நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்தை எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு ஆயுதமாக கையில் எடுத்து களமாட தொடங்கிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த விஷச்சாராய விவகாரம் நேற்று தொடங்கினதுல இருந்து எதிர்க்கட்சிகள் தான் மிகப்பெரிய அளவில் கண்டனங்களை பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க, எதிர்ப்புகளை பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க, ஆர்ப்பாட்டங்களுக்கான தேதிகளை குறிச்சிட்டு இருந்தாங்க. நேரடியாக களத்துக்கு சென்றாங்க. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேரடியாக சென்றாங்க. ஒவ்வொரு தலைவர்களாக அங்கு செல்லக்கூடிய நிகழ்வுகள் இருந்துச்சு. ஆனா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மௌனமாக இருந்தாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்று காலைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 11 மணி 12 மணிக்கு மேல அவர்களும் அறிக்கையை வெளியிட தொடங்கிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா இது மிகப்பெரிய அளவில் ஆளும் வர்க்கத்துக்கு எதிராக மக்களுடைய எழுச்சி போராட்டமாக துவங்கி இருக்கிறது. ஏன்னா சோசியல் மீடியாவில் ரிசைன் ஸ்டாலின் அப்படின்னு ஹேஷ்டேக்கை பொறுத்த வரைக்கும் காலையில இருந்து ட்ரெண்டிங்கா வைரலா வலம் வந்துட்டு இருக்கு. அதாவது முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக் வைரலா வலம் வந்துட்டு இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது விஸ்வரூபம் எடுத்து தமிழகம் முழுவதும் பேசக்கூடிய அளவில் இந்த விவகாரம் சென்றுகிட்டு இருக்கு. அப்ப இந்த விவகாரத்தை நாம எளிதாக விட முடியாது. கடந்த காலத்தை நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு விவகாரம் எந்த அளவுக்கு வெடிச்சு அதிமுகவுக்கு எடப்பாடியாருக்கு ஆட்சிக்கு முட்டுப்புள்ளி வைத்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கடந்த காலத்தில் ஒரு சில நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் அந்த நிகழ்வுகளை கண்டுக்காமல் ஆளும் வர்க்கம் விடும்போதுதான் மிகப்பெரிய அளவில் வெடிச்சு அது ஆளும் வர்க்கம் ஆட்சி செய்ய முடியாத நிகழ்வை தேர்தல் காலத்தில் பிரதிபலிச்சிச்சு. அது போன்ற நிலையில் தான் இந்த 42 பேர் இறந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இன்னும் இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. வரக்கூடிய 2026 தேர்தல் வரைக்கும் இந்த விவகாரம் பிரதிபலிக்க போகுது. அந்த அடிப்படையில் இப்போ தேர்தல் களமும் மாறிக்கிட்டு இருக்கு, அரசியல் களமும் மாறிக்கிட்டு இருக்கு. எதிர்க்கட்சிகளையும் கையில் எடுத்து களமாட துவங்கி இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றம் எனக்கு முக்கியம் இல்லையா, நான் நேரடியாக களத்தில் குதிக்கிறேன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துக்கு வரவேண்டான்னு சொல்லிட்டு நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு சென்றாங்க. ஜெயக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏன் சினிமா நடிகர்கள் சூர்யா, ஜோதிகா, சத்யராஜ், பிரகாஷ்ராஜ் இது போன்ற நடிகர்கள் ஏன் இது வரைக்கும் குரல் கொடுக்கல? அவர்களுடைய கண் குருடாகி விட்டதா, காது செவிடாகி விட்டதா? ஏன்
ஏன் குரல் கொடுக்கல? ஒரு ஜாதி மதம் சார்ந்த பிரச்சனைகள், பள்ளிக்கூடம் சம்பந்தமான அங்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஜாதி பிரச்சனைகள், மதம் சார்ந்த விவகாரங்களுக்கு முதல் ஆளாக ஓடி வந்து குரல் கொடுக்கக்கூடியவங்க ஏன் குரல் கொடுக்கல? திமுகவை பார்த்து இது போன்ற பிரபலங்கள் பயப்படுகிறார்களா அப்படின்னு கேள்விகளையும் முன்வைக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த விவகாரம் திமுகவுக்கு, திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய களங்கம். இந்த களங்கத்தை துடைக்க முடியாத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கு. இதை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்ள போகிறார், எப்படி இதை சரி கட்ட போகிறார்? என்ன சரி கட்டுறது அப்படின்னா, இப்போ ஆட்சியர் மாற்றம், கண்காணிப்பாளர் மாற்றம் மூலமாக ஒரு முடிவை கொடுக்க முடியாது. இதில் சம்பந்தப்பட்ட ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய யார் யாருடைய தலையீடு இருக்கிறது, யார் மூலமாக இவங்க சாராயம் காய்ச்சலாங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சலாங்க, இதற்கு கட்சியிலையும் சரி ஆட்சியிலையும் சரி யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, அத்தனை பேரையும் கண்டு களை எடுத்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கினா தான் இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் திறம்பட செயல்பட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு கருத்துக்களை முன்வைக்க முடியும். இல்லைன்னா இது மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை முதல்வர் அவர்களுடைய ஆட்சிக்கு ஏற்படுத்தும். ஆர்.என். ரவி டெல்லிக்கு ஒரு அறிக்கை அனுப்பியதாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இது உண்மையா சார்? அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஆர்.என். ரவி அவர்களை பொறுத்தவரைக்கும் காலையிலேயே ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. இது போன்ற நிகழ்வு நடந்த உடனே இந்த நிகழ்வை குறித்து, இந்த விசச்சாராயத்தை குறித்து அறிக்கையை வெளியிட்டாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் நட்டா அவர்களும், அமித்ஷா அவர்களும், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களிடத்திலையும் கள நிலவரத்தை கேட்டு அறிஞ்சிருக்காங்க. மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு ரிப்போர்ட் அனுப்ப வேண்டிய கடமை ஆளுநர் அவர்களுக்கு இருக்கிறது. ஆளுநர் அவர்களை பொறுத்தவரைக்கும் இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள், இங்க என்ன நடந்தது, அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டுகள் அடிப்படையில் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ மத்திய உள்துறை அமைச்சகத்தை பொறுத்தவரை அமித்ஷா அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த விஷயத்தை நேரடியாகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர் கூட தெளிவாகவே தெரிவிச்சாங்க, அமித்ஷா போன் போட்டு என்ன நடந்துகிட்டு இருக்கு, நேரடியாக களத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசினாங்க, நட்டா பேசினாங்க. இந்த அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டு இருக்கோம் அப்படின்ற கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது போன்ற ஒரு துயர சம்பவம் ஏற்பட்டு உயிர் பலிகள் ஏற்பட்ட உடனே களத்துக்கு சென்ற கட்சியில் நிவாரணம் அறிவிச்சது ரூலிங் பார்ட்டியா இருக்கக்கூடிய யார் ரூலிங் பார்ட்டியா இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5 லட்சம் 10 லட்சம் நிவாரணம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் 10 லட்சம் அப்படிங்கிற நிவாரணத்தை எப்படி மரக்காணத்துக்கு 10 லட்சம் கொடுத்தாங்களோ அதே போல இங்க 10 லட்சத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அங்க 1 லட்சம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நேரடியாக சென்று பார்த்த பிறகு இறந்தவர்களுக்கு 1 லட்சம். இங்கதான் உன்னிப்பா கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு அரசியல் விஷயமே இருந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, தமிழகத்துல எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அனௌன்ஸ் பண்ணதுக்கு முந்தைய நிலையிலேயே பாரதிய ஜனதா கட்சி 1 லட்சம் கொடுத்துச்சு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் இது போன்ற தமிழகத்தில் என்ன ஒரு அசம்பாவித சம்பவங்கள் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் ஆளும் கட்சிக்கு தான் பிரஷர் கொடுப்பாங்க. அங்கே 5 லட்சம் கொடுங்க, 10 லட்சம் கொடுங்க, 50 லட்சம் கொடுங்கன்னு பிரஷர் கொடுத்து அறிக்கைகள் மூலமாக நிவாரணங்களை, அவர்களுக்கு பாதிப்புகளை ஈடுகட்டக்கூடிய வகையில் தொகைகளை வாங்கி கொடுக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுவாங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக 1 லட்சம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா பாஜக இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், கடந்த நாடாளுமன்ற தேர்தலையே மிகப்பெரிய அஜெண்டாவோடு செயல்பட்டாங்க. ஆனால் அவருக்கு வெற்றி கிடைக்கல, ஆனா வாக்கு சதவீதம் அதிகரிச்சு கிடைச்சிச்சு. அப்ப இந்த முறை பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்விலிருந்து பாஜக நேரடியாகவே களத்தில் குதிச்சுட்டாங்க. இது போன்ற நிகழ்வை பொறுத்த வரைக்கும் நாம இறங்கி திமுகவுக்கு எதிராக களமாடணும். திமுகவினால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி பக்கபலமாக இருந்து செயல்படணும் அப்படிங்கிற நிலையில் தான் இது போன்ற 1 லட்சம் ரூபாய், இறந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற அறிவிப்பையும், அதே நேரத்தில் அங்கு இறந்தவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மத்திய அரசாங்கத்தினால் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கோ அத்தனை திட்டங்கள் மூலமாக அவர்களுக்கு நன்மைகளை நாங்க ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படிங்கிற அறிவுறுத்தலையும் முன் வச்சிருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா டெல்லி பாஜக தலைவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை நேரடியாகவே அவர்கள் தங்களுடைய பார்வையை செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாகவே சொல்ல முடியும். 10 தொகுதிகளை கைப்பற்றிய இங்க காங்கிரஸ் வெறும் ஆறுதல் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஆறுதலுக்கு ஏன் இத்தனை மணி நேரம் தாமதம் அப்படிங்கிற கேள்வியை செல்வ பிறந்தை அவரிடத்துல கேட்கலாம். ஏன்னா இந்த நிகழ்வு எப்ப நடந்துச்சு, நீங்க எப்போ அறிக்கை விட்டு ஆறுதல் தெரிவிச்சீங்க, இந்த ஆறுதலுக்கு நீங்க சொல்வது என்ன கால தாமதம், உங்களுக்கு என்ன இடையூறா இருந்துச்சு? ஏன்னா அதாவது தமிழகத்தை ஆண்ட கட்சி, இந்தியா சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து தமிழகத்தை ஆண்ட மிகப்பெரிய ஒரு கட்சி, நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 10 எம்பிக்களை வச்சிருக்கீங்க. 10 எம்பிக்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஆறுதல் சொல்வதற்கோ அல்ல கண்டனம் தெரிவிப்பதற்கோ, ஆளும் கட்சி கண்டனம் தெரிவிப்பதற்கோ இந்த காலதாமதம் எதற்கு? இதுல இன்னொரு விஷயம் நம்ம தெரிவிச்சோம் பாத்தீங்களா, தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த அறிவிப்பும் கிடையாது, ஒரு சாதாரண கண்டனத்தை மட்டும் இப்போ வெளியிட்டு இருக்காங்க. அதாவது காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்க 99 சீட்ல அடிச்சிட்டோம், மிகப்பெரிய அளவில் இருந்துட்டு இருக்கோம், மோடி அவர்கள் அப்செட் ஆயிட்டாங்க, மோடி அவர்களால் ஆட்சி செய்ய முடியல அப்படிங்கிற கருத்துக்களை பதிவு பண்ணக்கூடிய ஒரு தேசிய கட்சி ஏன் இங்க இந்த நிவாரணம் அனௌன்ஸ் பண்ணல?
உங்களால் அனௌன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு நிதியில வந்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கா, அல்லது அங்கு வெற்றி பெற்ற எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கீங்களா? என்ன காரணம்? ஏன்னா அப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் வந்து அவங்க மிகப்பெரிய அளவில் மக்கள் செல்வாக்கை பெற்று தங்களுடைய பயணம் செல்லணும் அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறாங்க. ஆனால் தமிழக காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்கள் பக்கம் இல்லாமல் ஆளும் வர்க்கத்துக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய நிலையில் அவருடைய பயணம் செல்கிறது. இது காங்கிரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவு, மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை உருவாக்கும் அப்படிங்கிறத நாம சொல்ல முடியும். மோடி அவர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு உள்ளார், அவரோட ஆட்சி திறம்பட செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். இது எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரஸ் மீட்ல பேசும்போது இந்த கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி 240 தொகுதிலாம் வெற்றி பெற்றிருக்காங்க, அதனால மோடிக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் கிடைச்சிருச்சு. இந்த ஏமாற்றத்தை சைக்காலஜிக்கல் ஓரியன்டா அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு, அதனால அவரால் ஆட்சி செய்ய முடியல. இப்போ மோடிக்கு இருக்கக்கூடியது ரெண்டு விஷயம் தான் மோடி கண் முன்னாடி தெரிஞ்சுட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஆட்சியை தக்க வைக்கணும், சபாநாயகரை தங்களுக்கு வேண்டிய தங்கள் கட்சியிலிருந்து கொண்டு வரணும். இந்த ரெண்டு விஷயத்தை தவிர நாட்டு நலன் சார்ந்த விஷயங்கள்ல மோடியால கவனம் செலுத்த முடியல அப்படின்னா கருத்துக்களை முன் வச்சிருக்காரு. யார் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி எம்பி அவர்கள். ஏன்னா வந்து வயநாட்டில் இருந்து ரிசைன் பண்ணிட்டு இப்போ காங்கிரஸ் கட்சியுடைய வயநாடு முன்னாள் எம்பி ராபரேலியுடைய இன்னாள் எம்பி அப்படின்னு சொல்லலாம். அந்த லெவலில் கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. 240 தொகுதியில் வெற்றி பெற்ற மோடி அவர்கள் எண்ணிக்கை குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லி மன ரீதியாக பாதிப்புக்கு உள்ளாகி இருக்காங்க. அப்படின்னா 99 தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்ற ராகுல் காந்தி இப்ப எங்க இருக்கணும்? அதாவது மிகப்பெரிய அளவில் மனநிலை பாதிக்கப்பட்டு ஒரு டாக்டர் இடத்துல ட்ரீட்மெண்ட் லெவலில் தான் இருக்கணும். ஐயோ நம்ம எண்ணிக்கை போயிடுச்சு, நம்ம ஆட்சி பிடிக்கலாம் அப்படிங்கிற நிலையில் இருந்தோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 99 தொகுதி தான் ஜெயிச்சிருக்கோம். அப்போ இது மிகப்பெரிய ஆதிப்புன்னு மிகப்பெரிய அளவில் அவருக்கு மன ரீதியான பாதிப்பு ஏற்பட்டு சிகிச்சை எடுக்கக்கூடிய கண்டிஷனுக்கு போயிருக்கணும். ஆனால் அவர் ஹாப்பியாக தான் உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னா 240 தொகுதியில் வெற்றி பெற்ற ஒரு மோடி அவர்களுக்கு உளவியல் ரீதியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்க முடியும், எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏதோ ஒன்று பேசணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ராகுல் காந்தி இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறாரே தவிர இது வந்து காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சிக்கோ இல்லை ராகுல் காந்தி அவர்களுக்கோ பலன் கொடுக்காது. விமர்சனம் முன்வைக்கணும், ஏதோ ஒன்று உளறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் இருக்கக்கூடியவர்களே இப்போ ராகுல் காந்தியுடைய கருத்துக்களை அறிக்கைகளை பார்க்கக்கூடிய நிகழ்வு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும். என்ன காரணம் அப்படின்னா, பேசினதையே பேசிக்கிட்டு இருக்காங்க, அதையே ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மோடியை விமர்சனம் வைக்கக்கூடிய வேலையில் மட்டும்தான் கவனத்தை செலுத்துறாதே தவிர தன்னை பார்ப்பது கிடையாது. அவரை சுற்றி என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்காமல் மோடி மீது விமர்சனங்களை தூக்கி வீசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்களை சொல்லக்கூடிய அளவுக்கு ராகுல் காந்தி அவர்களுடைய அரசியல் பயணம் இருந்துட்டு இருக்கு. ராகுல் காந்திக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் இடையே ஒரு பனிப்போர் போயிட்டு இருக்கா தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இது உண்மையா சார்? அதாவது பாத்தீங்கன்னா இந்த சபாநாயகர் தேர்வு அப்படிங்கிற விஷயத்துல பொறுத்த வரைக்கும் இப்ப எதிர்கட்சிகளை எவ்வளவோ முயற்சிகள் பண்ணாங்க. ஆனா முயற்சிகள் எதுவுமே பலன் கொடுக்காத நிலையில தான் டெல்லி பாஜகவை பொறுத்த வரைக்கும் செயல்பாடுகள் இருந்துட்டு இருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலை தான் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற நிலையை பிடிப்பதற்கு காங்கிரஸ் தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க. காங்கிரஸ்ல ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மல்லிகார்ஜுன் கார்கே தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க. இப்படி செயல்படக்கூடிய நிலையில தான் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அகிலேஷ் யாதவ் அவர்கள் தன்னுடைய கட்சிக்கு கொடுக்கணும்னு காய்களை நகர்த்திட்டு இருக்காங்க. சரத்பவார் அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. எங்களுடைய இந்தி கூட்டணியில யார் அதிகமான தொகுதிகளில் எந்தெந்த கட்சியெல்லாம் வெற்றி பெறுகிறதோ அந்த கட்சி தான் பதவிகளுக்கு முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாம ஏற்கனவே தேர்தலுக்கு முந்தைய நிலையிலேயே நாம தெரிவிச்சிருந்தோம். இந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் கட்சி 99 தொகுதியில் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றதுனால எதிர்க்கட்சி தலைவர் யார் அப்படின்னு சொல்லி டிசிஷன் எடுக்கக்கூடிய தகுதியும் வல்லமையும் அந்த கெப்பாசிட்டியும் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு. காங்கிரஸ் கட்சியை நாங்க கொடுத்துட்டோம். அதே போல எதிர்க்கட்சி தலைவர் யார், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் யார் அப்படிங்கிறதையும் காங்கிரஸ் கட்சி எடுப்பாங்க அப்படிங்கிற தொனியில சரத்பவார் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அப்படிங்கிறதுக்கு அகிலேஷ் யாதவ் வந்து மோதிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, நாங்க வந்து 3வது இடத்துல இருக்கோம், நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய அலையன்ஸ்ல இருந்தா வெற்றி பெற்றீங்க அப்படின்னு சொல்லி செக் வைக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் அகிலேஷ் யாதவ் சொல்லக்கூடியதை கேட்டு செயல்படக்கூடிய நிலையில் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது ராகுல் காந்தியுடைய குடுமி அகிலேஷ் யாதவுடைய கையில் இருந்துட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துக்கான சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றதை அகிலேஷ் யாதவுடைய தோல்ல பயணம் செய்து அங்க வெற்றி பெற்றாங்க. அப்போ அகிலேஷ் யாதவ் தான் 37 நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி 6 நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ அகிலேஷ் யாதவ் சொல்வதை கேட்டு செயல்படக்கூடிய நிலையில ராகுல் காந்தி இருந்துட்டு இருக்காங்க. அப்போ ராகுல் காந்தி அவர்கள் அகிலேஷ் யாதவ் கேட்ட துணைத் தலைவர் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியை கொடுத்தா தான் அவருடைய அலையன்ஸ்
சஸ்பென்ஸ் தொடரும் அப்படிங்கிற ஒரு சூழல் அங்கே நிலவிக்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ எப்படி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி திமுகவுடைய தோளில் தொங்கி தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டு இருக்காங்களோ அதே போல தான் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவுடைய தோளில் ஏறி ரிலாக்ஸாக உட்கார்ந்து சவரி செய்தால்தான் அங்கு ஒரு கணிசமான தொகுதிகளை வாங்கி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நிலை இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் இடையில அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் மோதல் போக்கு இருக்குது அப்படிங்கிற செய்திகளை வெளியிட்டாலும் இந்த மோதல் போக்குல யார் வெற்றி பெற போறார் அப்படின்னா அகிலேஷ் யாதவ் அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத உறுதியா சொல்லலாம். கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவர்களை தாவேக தலைவர் விஜய் வந்து நேரில் போய் சந்திச்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல இருந்து அவரோட அரசியல் பயணத்தை துரிதப்படுத்துகிறாரா? கண்டிப்பா. என்ன காரணம் அப்படின்னா பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறத உறுதியா ஏற்கனவே அறிக்கையில தெரிவிச்சிட்டாரு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 42 பேர் இறந்திருக்காங்க, மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பு, 100க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது போன்ற ஒரு கள்ளச்சாராய நிகழ்வு வந்த உடனே விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நேரடியாக களத்துக்கு செல்வதற்கான வேலைகளை இறங்கிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா இதுதான் சரியான நேரம். என்ன காரணம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவிற்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, மக்கள் பாதிக்கக்கூடிய ஒரு சம்பவம், மிக பெரிய அளவில் மக்கள் பாதிச்சிருக்காங்க. இந்த சாராயம் அப்படிங்கிற விஷயம் இன்று நேற்று அல்ல, நீண்ட காலமாக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு. அதாவது திமுக எப்போது இந்த அதாவது இந்த சரக்கு விஷயத்தை கவர்மெண்ட் அரசாங்கமே விற்பனை செய்யும் அப்படிங்கிற நிலைக்கு எடுத்துட்டு வந்தாங்களோ கலைஞர் காலத்தில், அன்றைய தினத்தில் இருந்து இந்த மதுவிலக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு. அப்போ மதுவிலக்கு, அந்த மதுவிலக்கை சார்ந்துதான் இப்போ கள்ளச்சாராயம். பார்த்தீங்கன்னா ஏன்னா டாஸ்மாக் சரக்கை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஃப்ரீயாக போய் வாங்கி குடிச்சிக்கலாம், அதுக்கு எந்த தடையும் இல்லை. அப்படிங்கும்போது அங்கே விலை அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான் இங்கே கள்ளச்சாராயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. கள்ளச்சாராயம் தொழில் போட்டி காரணமாக பல்வேறு விஷயங்களால் கள்ளச்சாராயம் விஷச்சாராயமாக மாறுகிறது. ஏன்னா ரொம்ப மலிவான விலையில் கொடுக்கணும் அப்படிங்கும்போது அங்கு விஷமாக மாற்றப்படுகிறது. இதன் மூலமாக சாராங்க. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இங்கே பாதிக்கப்பட்டவங்க யாரு, இறந்து போனவங்க யாரு, எல்லாமே அடித்தட்டு மக்கள், ஏழை மக்கள். அப்போ அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்படும் போது மக்களுடைய பாதுகாவலன், அடித்தட்டு மக்களுடைய பாதுகாவலன், மக்களுக்காக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் நேரடியாக களத்தில் அடுத்த நிமிஷம் போய் நிற்கணும். நான் சொல்லக்கூடியது என்ன, அரசியல் களத்தில் செயல்படக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, சினிமா களத்தில் செயல்படக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, சினிமா நடிகர்கள் யாராவது அங்கே நேரடியாக களத்துக்கு சென்றிருக்காங்களா? அதாவது அறிக்கையை வெளியிடுவதற்கு அவங்க தயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் நேரடியாகவே களத்துக்கு போய் அங்கு பாதிக்கப்பட்டவர்கள், இறந்தவர்கள், மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடியவர்கள் நேரடியாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டிக்கு விஜய் அவர்களுடைய வருகை வந்து ஒரு பிரஷரை உருவாக்கும். ஏன்னா மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சுக்கூடிய விஜய் வரக்கூடியதும் அரசியல் கட்சியில் வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் சொல்லி செயல்படக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரஷரை உருவாக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி மூலமாகவும் விஜய்க்கு பிரஷர் அதிகரிக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விஜய் தெரிவிச்சுட்டாங்க, திமுக ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுடைய அலட்சிய போக்கு தான் இது போன்ற சாவுக்கு காரணம் அப்படிங்கிற அறிக்கையை வெளியிட்டாங்க. அப்போ திமுகவுக்கு எதிராக செயல்பட விஜய் அவர்கள் துவங்கிட்டாங்க. அதன் முதற்கட்ட பணியாக நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. அப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தல் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் தற்போதைய நிலையுடைய அவருடைய அரசியல் பயணம் வேகம் எடுக்க துவங்கி விட்டது. இனி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மக்கள் பாதிப்படையக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் விஜய் களத்தில் இறங்குவாங்க. அப்போ ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு எதிராக செயல்படக்கூடிய இன்னொரு கட்சி தாவேகா அப்படின்னு சொல்ல, தாவேகாவை நேரடியாக களத்தில் குதிச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், இன்னொரு பக்கம் நாம் தமிழர் சீமான், இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா விஜய் அப்படின்னு சொல்லி 4 முனைகளில் வந்து அலையன்ஸ், ஒரு கட்சிகள் அலையன்ஸ் தலைவர்கள் அப்படின்னு சொல்லி அடிக்கக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இந்த அடியை தாங்கி திமுக கூட்டணி இன்னும் ஆட்சியை எப்படி எடுத்து செல்ல போகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி அப்படின்னு சொல்லலாம். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பிரதிபலிக்க மிக்க நன்றி. நன்றி.